இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். தமிழ் எலிஜிபிலிட்டியில. ஓகே, நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். மலை மீது ஏறி கல்வெட்டுகள் கண்டறிந்தனர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இந்த நாலுத்துல எது கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து பிழையான தொடரை தான் கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்டும் கரெக்ட். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலைன்றது காலை மாட்டை குறிக்கும். ஸோ சின்னல வரும். ஸோ வந்து தேர்ட் ஒன் தான் பிழையான தொடர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வினை முற்றுக்களின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை. ஸோ அழிந்தது தீமைன்றது குணப்பெயர் இல்லையா? ஸோ அதனால குணப்பெயர் கொண்டது. அற்றது பிறப்புன்றது தொழில் பெயர் கொண்டதுன்னு வரும். நல்லது கைன்றது ஒரு சினை பெயரை கொண்டது, இது வரும். ஒரு பொருளுடைய உறுப்பை வந்து குறிக்கிறதால சினை பெயர் கொண்டதுன்னு வரும். குளிர்ந்தது நிலம்ன்றது இடப்பெயர். ஆப்ஷன் வந்து என்னன்னா 3412. ஸோ ஆப்ஷன் வந்து 3412 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பகை, சினம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஸோ செற்றமுக்கு எதிர்ச்சொல் வந்து கேண்மைனா நட்பு. ஸோ அது வந்து இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு பார்க்கலாம். ஸோ பாடும் பாடல்ன்றது ஃபர்ஸ்ட் பெயரச்சத்தை இங்க பார்க்கணும். பாடும் பாடல். ஸோ பாடும்ன்றது எதிர்காலத்தை குறிக்குது. அதனால இங்க ஆன்சர் வந்து எதிர்கால பெயரச்சம் வருது. அப்ப நிகழ்காலத்துக்கு என்ன வரும்? நிகழ்காலத்துக்கு பாத்தீங்கன்னா பாடுகின்ற பாடல் அப்படின்றதுதான் நிகழ்கால பெயரச்சம். அப்ப இறந்த காலத்துக்கு என்ன வரும்னா பாடிய பாடல்ன்றது இறந்த கால பெயரச்சம். ஸோ இங்க ஆப்ஷன் இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பாடும் பாடல்ன்றது என்னது? எதிர்கால பெயரச்சம். அதே மாதிரி குறிப்பு பெயரச்சம்ன்றது ஒரு பொருளோட பண்பை மட்டும் குறிப்பிட்டு சொல்றதுதான் குறிப்பு பெயரச்சம். இங்க வந்து நமக்கு ஆன்சர் எதுனா எதிர்கால பெயரச்சம் தான் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்த்திணை வினையால் அணையும் பெயரை கண்டறிக. ஸோ வினையால் அணையும் பெயர் வந்து என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஒரு வினையை மட்டும் உணர்த்தாம அந்த செயலை செய்த கருத்தாவை குறிக்கிறதா வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நடந்தவன்றது தான் அந்த உயர்திணை வினையால் அணையும் பெயர். இதுதான் கரெக்டா இருக்கு. ஸோ டி தான் ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினை முற்றினை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவல்ன்றது என்னதுன்னா கட்டளை சொல்லுன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன கட்டளையா வந்திருக்குன்னால் வைத்தன்றது வராது, வைத்துன்றதும் வராது, வைத்தாள்ன்றது தான் வரும். ஏன்னா இங்க வினை முற்று வந்து ஸோ நமக்கு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கணும், கட்டளையா இருக்கணும். ஸோ நம்ம இதை டி தான் ஆப்ஷனா இருக்கு. அப்ப டி தான் ஆன்சர். செவன்த் கொஸ்டின், கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கூற்று பாத்தீங்கன்னா, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்ற பெயர். காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. நமக்கு இதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க அந்த கூற்று காரணம் கொஸ்டின் வந்தா மட்டும் ஒன்ஸ் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் படிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து டக்குன்னு நம்ம வந்து மாத்தி போட்டுருவோம். அதனால பதட்டப்படாம அந்த கொஸ்டினை மட்டும் நல்லா படிச்சு பாருங்க. ஸோ நமக்கு சுட்டெழுத்துக்கள் என்ன தெரியும்? ஆ, இ, ஊ தான் வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ, யா, ஆ, ஓ, ஏ இது எல்லாமே என்ன குறிக்கும்? வினா எழுத்துக்களா வரும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சுட்ட எழுத்துக்களாக வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப வந்து கூற்று சரிதான். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்ட எழுத்துக்கள் தான் சொல்லுவாங்க. அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. பட் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஏ, யா, ஆன்னு கொடுத்துருக்காங்க. சோ இது அப்சல்யூட்லி தப்பு தான். சுட்ட எழுத்துக்கள் அந்த ஆ, இ, ஊன்னு வந்திருந்தா கண்டிப்பா கூற்றும் காரணம் சரிதான் வந்திருக்கும். சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. அப்ப ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. கூற்று அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, ஊ வந்துள்ளது. இங்க பாத்தீங்கன்னா சுட்டு சொற்கள் சொல்லியிருக்காங்க. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம்ன்றது கரெக்ட் தான்.
இடப்பொருளை காரணம் பார்த்தீங்கன்னா இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ உ வந்துள்ளது. ஆமா, ஒரு இடத்த குறிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்திருக்கு. அப்ப இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. இது வந்து ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. ஏ ஏ தா நா ஐ ஆ ர ந இது எல்லாமே எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து இணை எழுத்துக்கள்ல ஒரு பார்த்திருக்கீங்களா? அப்ப ஐ ஆன்றதுதான் தவறாக பொருந்தியுள்ளது. அது வந்து ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கத்தால சி தான் வந்து பொருந்தாத இணை வந்திருக்கு. 10th கொஸ்டின். குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. ஸோ குரில் நெடில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கும் மீனிங் வந்து மாறும். அதனால இதை நல்லா படிச்சுக்கணும். கணம், கணம்ன்றது அதாவது 3 சுழியினர். ஓகேவா? கணம்ன்றது கூட்டம்ன்றதை குறிக்கும். அப்ப கானம்ன்றது ஆப்ஷன் வந்து இங்க பொண்ணு தான் இருக்கு. பட் இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. கானம்ன்றது கொல்லுன்ற பயிரையும் குறிக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கானம்ன்றது அதாவது முல்லை நிலத்துல விளையக்கூடிய கொல்லுன்ற பயிரை குறிக்கும். ஸோ கானம்ன்றது அப்ப பொண்ணுன்னு குறிக்கும், கொல்லுன்னு குறிக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். பில பாத்தீங்கன்னா பொன் கூட்டம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன்சர் கரெக்ட் தான் பார்த்த நேரத்துல நம்ம பி நம்ம கிளிக் பண்ணிடுவோம். பட் நம்ம கரெக்டா அதை பார்க்கணும். எந்த ஆப்ஷன்ல கரெக்டா பொருந்தி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சில பாத்தீங்கன்னா கூட்டம் காடு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வந்து காடுக்கு என்ன வரும்? காடுனா கான் தான் காடுன்னு வரும். ஸோ அது இங்க இல்ல. அதனால அது வராது. டியும் வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 11th கொஸ்டின். கூற்று காரணம். கூற்று வந்து தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் 2 சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. இதுல கூற்று பாத்தீங்கன்னா கூற்றே ஃபர்ஸ்ட் தவறு தான். என்னன்னா தந்த பலகை இங்க என்ன மிகுந்திருக்கு? அதாவது இப்புன்ற ஒற்றெழுத்து மெய்யெழுத்து வந்து மிகுந்திருக்கு இல்லையா? அப்ப வந்து இதோட பொருள் வந்து கொடுத்த பலகைன்னு வராது. இந்த இப்புன்ற மெய்யெழுத்து அதாவது ஒற்றெழுத்து வந்து மிகும் போது அது வந்து சிறப்பு பொருளை தான் நமக்கு தரும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சந்திப்பிழையில இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திப்பிழை படிக்கும் போது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. தந்த பலகைன்றது சிறப்பு பொருளை வந்து கொடுக்கும். ஏன்னா அங்க இப்புன்ற ஒற்றெழுத்து வந்து அந்த மெய்யெழுத்து வந்து மிகுந்துள்ளதால வல்லினம் மிகும் மிகா இடங்கள் 2 படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல வந்து வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்னன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. மிகா இடங்களும் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நல்லா பார்த்தீங்கன்னாலே நமக்கு சந்தி பிழையற்ற தொடர்களை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம கூற்று காரணத்துல ஏதாவது கேட்டாலும் கண்டிப்பா நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணோம். இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மற்றும் வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை போட்டுறேன். இங்க தந்த பலகைன்றது எதை குறிக்கும்னா யானை தந்தத்தால் செய்த பலகை தான் குறிக்கும். அப்ப சப்போஸ் இங்க ஆன்சர் வந்து கொடுத்த பலகைக்கு பதிலா தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கரெக்ட்னு போட்டலாம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்த பலகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து கூற்றே இங்க தவறு. சோ காரணமும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இப்புன்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. அப்ப 2 ஆன்சர் அதாவது கூற்று காரணம் 2 இடத்துலயுமே கொடுத்த பலகைன்றது வராம தந்தத்தால் ஆன பலகைன்னு வந்ததா இந்த கூற்று காரணம் சரிதான் வந்திருக்கும். பட் இங்க என்ன வந்திருக்கு? கொடுத்த பலகைன்னு வந்ததுனால கூற்றும் தவறு காரணமும் தவறுன்னு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? சரியான விடை. பட் இங்க கூற்றுமே தவறு காரணமும் தவறுன்றதால நம்ம டி ஆன்சர் தான் செலக்ட் பண்ணணும். 12th கொஸ்டின். பின் வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்குக. அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அங்கு கேட்டான்றது ஆப்ஷன் 2 இருக்கு. இங்கு பேசாதே எங்கு சென்றாய். இந்த பொதுவா அங்கு இங்கு எங்குன்றதுல நம்ம வந்து இதுல பொதுவா இதுல ஒற்றெழுத்தே வராது. அப்ப ஆப்ஷன் ஏன்றது தப்பு தான். இங்க பி தான் வந்து கரெக்டா வரும். அங்கு கேட்டான் அப்படிதான் வரும். அதாவது அதுல வந்து அந்த மெய்யெழுத்து வராது. ஆனா இங்க வந்து டிக் போட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டா வரும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான்ப்பா. ஏன்னா அங்கு கேட்டான்றதுல சந்தி பிழை வந்து இல்லையா? அதுல நம்ம சேர்க்கவும் மாட்டோம், அப்படி எழுத மாட்டோம். அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 13th கொஸ்டின். காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்களேன். அம்புலின்றது சேமா இருக்கு, காப்புன்னு சேமா இருக்கு. நமக்கு அகர வரிசை நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு வந்து உயிரெழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் இருக்கான்றதான் பார்க்கணும். அகர வரிசைப்படி உயிரெழுத்துக்கள் இங்க மொத்தமா ஆ தான் இருக்கு. அப்ப ஆ ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் காங்காச்சன வரிசையில பார்க்கணும். அப்ப காப்பு சப்பானி வரும். அதுக்கப்புறம் தான் செங்கீரை தாள் முத்தம் வருகை. இந்த ஆப்ஷன் வந்து சில தான் இருக்கு. சோ சி தான் கரெக்டான ஆன்சர். பிழை திருத்துக. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது.
அதாவது ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் வந்து உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். அப்போ கூற்றுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருன்னு கொடுத்துருக்காங்க. அணில்ன்றது என்னது, உயிரெழுத்துல வந்திருக்கு. அப்போ ஓர்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கூற்று கரெக்ட், காரணமும் சரி அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். பட் கொஸ்டின்ல வந்து இங்க வந்து தவறா இருக்கு, காரணம் வந்து சரியா இருக்கு. அதனால ஆப்ஷன் பி தான் ஆன்சரா வரும். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருந்துங்க. இங்க பாத்தீங்கன்னா தேவக்கோட்டைன்றது தேவோட்டை அப்படின்னு வரும். கோவன்புத்தூர்ன்றது கோவைன்னு வரும். பூந்தமல்லின்றது பூனமல்லின்னு இருக்கு. இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதால நம்ம இதை இப்படிதான் படிச்சாகணும். லாஸ்டா சோழ நாடுன்றது சோ நாடுன்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 3142 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நான் மருவு சொற்கள் வீடியோவும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸாமும் எடுத்து நான் வீடியோ போடுறேன். அதாவது அவுட் சோர்ஸ்ல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நான் அது வீடியோ தனியாக போட்டுடுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மருவும் நான் ஒன்று நோட் பண்ணி அதை நான் உங்களுக்கு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போட்டுடுறேன். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், இரு பொருள் தருக. தாரணி. ஸோ தாரணினாலே கண்டிப்பா எல்லாருக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கும். உலகம், பூமி அப்படின்றது. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சூரியன் உலகம் வராது, கதிரவன் மதினா நிலவு அதுவும் வராது, கடல் பூமியும் வராது. ஸோ பூமி உலகம் தான், ஆப்ஷன் டி தான் வரும் தாரணிக்கு. 17th கொஸ்டின், ஒரு பொருட் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மீமிசைனாலே மீனாலே மேல் நம்ம படிச்சிருக்கோம், புக்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி மேல் பகுதி தான் ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இந்த 4த்துல எது பொருந்தாதுன்னு பார்க்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சொல்லுக்கான பொருளை நமக்கு தெரிஞ்சாதான் இதை கண்டே பிடிக்க முடியும். அதனால இதை நீங்க தனியாவே ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா புக்ல இருக்கிறத நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முரல்ன்றது ஒரு ஊசி மீன்னு சொல்லுவாங்க. வகுலின்றதும் மீன் வகை சார்ந்தது தான். வாழைன்றதும் மீன் வகை தான். இங்க வியாழம்னு இருக்கு. வியாழம்ன்றது வேற. இதுக்கான மீனிங் என்னன்னா வியாழம்ன்றதுக்கு பாம்பு, புலி இந்த மீனிங் தான் வரும். அப்ப இந்த முரல், வகுலி, வாழை தான் 3 கரெக்டா இருக்கு. பொருந்தாதது வியாழம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். 19th கொஸ்டின், நன்னூல் குறிப்பிடும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964, பவனந்தர் தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு புக்ல ஆன்சர் இருக்கும். 70 தான் ஆன்சர். இங்க இன்னொரு கொஸ்டின் நீங்க பார்க்கணும். இது இந்த இயர்ஸ் போட்டதை நல்லா பார்த்துக்கோங்க. கழக தமிழ் அகராதின்றது 1964, பாவனந்தார் சொல் அகராதின்றது 25 1925, வெற்றி தமிழ் அகராதின்றது 1993. இந்த எல்லாத்தையும் சேர்த்து வந்து எவ்வளோ அந்த அகராதிகள் கொண்டு தொகுக்கப்பட்டது வந்து மொத்தம் 70 இருக்கும். பொதுவா நன்னூல் குறிப்பிடும் ஒரு எழுத்துன்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் வந்து 42 தான் போகணும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து 70 தான் வரும். இங்க எங்க இருக்குன்னா டி தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக, மடவமாக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர் சொல்லை எடுத்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்க உறவோர் மடவம் தான் அதிகமா இருக்கு. உறவோன்றது மன வலிமையுடையோர் சொல்லுவாங்க, பெரியோர்னு சொல்லுவாங்க, அறிவுடையோர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உறவோருக்கான மீனிங். மடவம்ன்றது அறியாமையை குடிக்கக்கூடிய சொல். அப்ப இதுக்கு ஆப்போசிட் இதுதான் இல்லையா? அறிவுடையோர் வந்து உறவோர் வரும், மடவம்ன்றது அறியாமைன்றது. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? உறவோர் மடவம் தான் ஆன்சர். மடந்தை வராது. மடந்தைன்றது வேற மீனிங். மங்கை மடந்தைன்றத பெண், அந்த பெண் இது வரும்ல, அது பேதை பெருமை, மங்கை மடந்தை அந்த மாதிரி வரும்ல தமிழ்ல. அப்ப ஆப்ஷன் டி தான் வரும். உறவோர் மடவம் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தக்குறியை கண்டறிக. ஸோ நூல், அதுக்கப்புறம் ஒருவர், அவங்கள பத்தி விரிவா சொல்லணும், விளக்கம் அடைத்து சொல்லணும் என்றாலே நமக்கு வந்து முக்கார் புள்ளி தான் யூஸ் பண்ணணும். கார் புள்ளின்றது காமா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, சாந்து, குருவி, சுனை, அறிவு, இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ சாந்துன்றது அரைந்த வரும். என்னன்னா சாந்துன்றது சந்தனத்தை குறிக்கும். சந்தனம் அரைத்தல் அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப சாந்துக்கு அரைதான் வரும். குருவின்றது ஒப்பு. இது திருக்குறள்ல வரும், சங்க இலக்கியத்துல சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது இந்த ஒப்புன்றதுக்கு என்ன மீனிங்னா
கதிர் தின்ன வரும் கிளி குருவி ஆகிய இவற்றை வந்து விரட்டும் செயலை குறிக்கிறது தான் இந்த ஒப்புதல் சொல்லுவாங்க. அது வந்து இங்க ஒப்புன்னு கொடுத்துருக்காங்க ஷார்ட்டா. அப்ப குருவினாலே ஒப்பு தான் வந்திருக்கு. அப்ப எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இதையும் நம்ம படிச்சாகணும் திருக்குறள் படிக்கும் போது. நெக்ஸ்ட் வந்து சுனை. சுனைன்றது என்னது? சுனைன்றது ஒரு இது. அப்ப இதுக்கு என்ன வரும்னா 2 குடை தான் வரும். சுனை குடை. அப்ப சுனை குடைன்றது என்னன்னா மலை உச்சியிலிருந்து வழியும் நீர்நிலைகளை நோக்கி செல்லும். அந்த நீர்நிலைகள் வந்து சுனையை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குடைன்றது என்னது? மலை வரும், மலை உச்சியிலிருந்து. அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு சுனைக்கு குடை தான் வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து அருவி வந்து இழைத்தல் வரும். அருவி இழைத்தல்னா இழித்தல்ன்றது இறங்குதல் அல்லது விழுதல். அருவின்றது என்னது? நீர் வந்து இறங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப ஆப்ஷன் வந்து அருவிக்கு வந்து இழிதல் தான் வரும். என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ 4 3 2 1 தான் ஆன்சர் இதுக்கு. இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, நமக்கு மீனிங் தெரியலன்னா கண்டிப்பா இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. 23 கொஸ்டின். ஒலி மரபை கண்டறிக. புல் சாதா புல் இல்ல, இங்க வந்து பெரிய எல்லா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து நரலும் கருவும் சிமிழ்க்கும் சீரும். புல் என்றால் என்ன? புல் வந்து பறவைன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க சிமிழ்க்கும் கொடுத்துருக்காங்க. சிமிழ்க்கும்னா என்ன அர்த்தம்? சிமிழ்க்கும்னா வலை வீசி பின்னுதல் அல்லது பிடித்தல்னு அர்த்தம். அப்போ பறவையை தான் நம்ம பிடிக்க முடியும். சோ நரலும் கருவும் வராது. சீரும்னா அதுவும் வராது. பாம்பு தான் சீரும் வரும்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வரும். 24 பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. கண்ணன் நேற்று வருவான். நேற்று வருவான்றது வராது, அதுவும் தப்பு. இங்க நிகழ்காலம் கேட்டிருக்காங்க, அது வராது. கண்ணன் நேற்று வந்தான் தான் வரும் இல்லையா? சோ அன்பு நாளை வந்தான். அன்பு நேற்று வந்தான் வரும். இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்ஷன் ஏவும் பியும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சில பாருங்களேன். கவின் மொழி வருவாள். இது வந்து என்னது? ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி பாருங்க. பூமி சுழல்கிறது. நிகழ்கால தொடரை தான் கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு. எல்லா ஆப்ஷனுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம வந்து கொஷின் பார்த்துட்டு ஆன்சர் பார்த்த வேகத்தில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அப்படி பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு கொஷின் போடும்போது ஈஸியாக இருக்கும். 25 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. யானைகள் விரைந்து ஓடியது காரணம் யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்று ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும். யானைகள்ன்றது என்னன்னா இது பன்மை எழுவாயா வந்திருக்கு இல்லையா? அப்போ பன்மை எழுவாயின்னு வந்ததுனாலே பயனிலை எப்படி வரும்னா பன்மையில தான் வரும். சோ யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வந்தாதான் இது நமக்கு கூற்று சரின்னு சொல்லலாம். ஆனா இங்க அதுன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே அப்ப தப்பு. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேவா? அதாவது கூற்றும் தவறு, காரணமும் தவறுதான் வரணும். 26 பிறவினை தொடரை கண்டறிக. அன்பு பாடல் பாடினான், அது வராது. பாடல் பாடினான்றது தன்வினை. கவின் மொழி திருக்குறள் கற்றாலும் தன்வினை தான். அடிகள் மறை ஓதினர், இதுவும் வராது. அரசன் மாலை அணிவித்தான், இங்க பிறவினை கேட்கறாங்க. அணிவித்தான், அரசன் மாலை அணிந்தான் தான் தன்வினை வரும். அரசன் மாலை அணிவித்தான், வித்தான்றது வந்திருக்கு. அப்போ அது பிறவினை தொடர் தான் வரும். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும்? செய்வினை செய்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும். இது வந்து செய்வினை வந்து செயப்பாட்டு வினையாக மாறும்போது மட்டும்தான் இது மாதிரி நிகழும் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வரலாற்றியல் ஒயிட்டால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்க. வெள்ளை மாளிகை அமெரிக்கா, ரஷ்யா மாளிகை, நெக்ஸ்ட் வாடிகன் மாளிகை. டி வந்து பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஸோ ஒயிட் ஆல்ன்றது வெள்ளை மாளிகைன்னு குறிச்சிட போறீங்க, அது தப்பு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். பிரிட்டானிய அரசு அலுவலகம் தான் வந்து ஒயிட் ஹால்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ 29 கொஸ்டின், இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, பார்த்து முடிச்சிடலாம். இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர்ன்றது, ஸோ ஃபைபர்னாலே இழை, இருட்டு இழை 4 தான் வரும். டீமன் அப்படின்றதுக்கு பின்னணி நிரல் வரும். ஸோ டீமனுக்கு பின்னணி நிரல். டார்கெஸ்ட்னா இது வரும். மிகு இருள்மை அப்படின்னு வரும். ஸோ டென்சிட்டி தான் வந்து அடர்த்தி. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 3-1 4-1 3-2 தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், 13th கொஸ்டின். புவியியல் அட்வான்ஸ் என்னும் சொல்லிருக்கு இணையான கலை சொல் பாருங்க. இதுல ஃபெல்ஸ்பர் கனிம வகைன்றது ஒரு கிளாஸ் குறிக்கும். அதாவது கண்ணாடியை உருவாக்கும் போது பயன்படுத்தக்கூடிய இந்த கனிம வகை இது வந்து அந்த கண்ணாடியோட